பாத்திரம் வெளியே அப்படியே கிடக்குது, யார் விளக்குறது? கேனு வெளியே கிடக்குது, யார் சைக்கிறது? பாத்திரம் நான் அழைக்கிடுவேன், கேன் சைக்கிறதுலாமா என் வேலை? இவனும் என் கூடயே எழுந்திரிச்சிக்கிறான். குப்பை கதவுக்கு பின்னாடி இப்படியே கிடக்குது. நான் எப்போ வீடு பெருக்கிறது? பாப்பா தூங்குறான். டைம் இப்போ என்னன்னா 7:33. பாருங்க, அங்கங்கே அந்தந்த பொருள் அங்கங்கே அப்படி எப்படி இருக்குது. நைட்டு பெருக்கிறதோட அவ்வளோதான். எதையும் தட்டி விட்டு இதெல்லாம் சிந்தி கிடக்குது. எதையும் எடுத்து வைக்கணும். கேஸ் வேறு முடிஞ்சு போயிடுச்சு. பாருங்கள், சிலிண்டர் எடுத்து போய் அங்கே வச்சுருக்கேன். கேஸ் வேறு பிடிக்கணும். கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. பானையில் தான், அடுப்பில் தான் சமைச்சிட்ருக்கேன். இப்படி அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய வச்சுக்கிட்டு பாருங்கள், தம்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மாவு கஞ்சி காய்ச்சலான்னு மாவு போட்டு வச்சேன். அதுவும் அப்படியே கிடக்குது. பால் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வச்சுருக்கேன். அதுவும் பால் குண்டா கழுவுறதுக்குள்ளே எனக்கு படாத பாடாயிருச்சு. அவ்வளோ நேரம் நைட்டு தூங்குறப்ப செய்யலான்னா எனக்கும் டயர்டாகிடுது. பாத்திரம் கழுவி வச்சது இன்னும் கமத்தவே இல்லை. இப்படி இருக்கிற துணி மட்டும்தான் நேற்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நேற்று வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? இந்த செல்ஃபில் தான் எடுத்து வச்சுக்குவேன் என் துணியெல்லாம். என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸும் பாப்பாவோட கிராண்டான ட்ரெஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ரஃப்யூஸ்லாம் அதில் இருக்கும். இது ஓகே. இப்போது இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு மனசு எப்படி இருக்கும்? நைட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அடுப்பில் தான் செஞ்சேன். பாருங்கள், கறி கூட அப்படியே அடுப்பில் தான் செஞ்சேன். கறி கூட இருக்குது பாருங்கள். சாப்பாடு சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிட்டு வச்சதோடு அப்படியே இருக்குது. இப்போ இதை தான் நான் வணக்கி சாப்பிட போகிறேன். இது வந்து நெய், இது வந்து ஆடை பாப்பாவுக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கேன் இப்போ தான் நான் கழுவிட்டு வந்து வச்சேன். இப்போ கேனில் சாய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கழுவி தான் மூடி வச்சுருந்தேன். தூசி மேலே விழுந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் கழுவிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எப்படிங்க இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? ஒரு சில கணவர் வந்து புரிஞ்சிக்கிறதே இல்லை இதை பற்றி. எப்படி இந்த 2 கை குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கேன் சாய்ப்பா? கேன் ஃபஸ்ட்டு சாய்க்க முடியுமா எங்களால்? சாய்க்கிறவங்க சாய்க்க முடியும், என்னாலாம் முடியவே முடியாதுங்க. என்னையெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் குடம் கூட தூக்குனதே கிடையாது. சின்ன சின்ன குடம் கூட தூக்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்து வேண்டாம் தூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை உடம்பாக இருக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் கணவர்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க.